அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி அரசுக்கும் ஒரு கனிவான வேண்டுகோள் என்னன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹெல்மெட் சட்டம், கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை கொண்டு வருவதற்கு பதில் உடல் கவசம், அதாவது சாதாரண உடல் கவசம் இல்லை, இரும்பிலான உடல் கவசத்தை கட்டாயம் அணிந்து வர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதுவும் யார் கொண்டு வர வேண்டும் என்றால், காரில் பயணிக்கும் அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இந்த சட்டத்தை உடனடியாக புதுச்சேரிக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ரோடு அவ்வளவு மட்டமாக உள்ளது, ஆங்காங்கே பள்ளங்கள் நிறைந்துள்ளது. இதில் என்னதான் ஹெல்மெட்டு போட்டு போனாலும் விழுந்தால் உடல் நசுங்கி சாவது உறுதி. சாலை ஓரங்கள்லாம் எவ்வளோ பெரிய இது மண் கிடக்குது பாருங்கள், இந்த கல், அதை ஒன்றும் சரி பண்ணல. இது எந்த இடம்னா நம்ம புதுச்சேரி கடலூர் ரோடு, இந்த நயினார் மண்டபம் பகுதி தான் பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். அதாவது காரில் போகிறவங்க சொல்லலாம், என்னன்னு ஹெல்மெட்டு முன்னாடி போகிறவங்களும் போட்டுன்னு வரணும், பின்னாடி போட்டுன்னு வரணும், இன்னும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லோரும் போட்டுன்னு வரணும்னு கூட சொல்லலாம். ஏன்னா காரில் போகிறவங்களுக்கு தெரியாது இதோட நிலைமை. தயவுசெய்து ரோடை போட்டுட்டுங்க, ரோடை போட்டுட்டு நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ரோட்டில் எப்படி பயணம் செய்யறது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நானாவது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பயணிக்கிறேன், அதுக்கே என்னால் முடியல, கோவம் வருது. தினமும் பயணிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போகிறாங்க. உங்கள் நிலமெல்லாம் என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஆட்சியாளர்களே. ரெண்டாவது இதை பாருங்கள், 30 கிலோமீட்டர் அதிகாரிகளுக்கு இந்த இது 30 கிலோமீட்டரு வேகத்தில் போகணுன்னு இங்கே போட்டிருக்கிறீங்க. என்றைக்காவது இந்த இடத்துல 30 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் போய்க்குது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் கனரக வாகனம்லாம் அதி வேகத்தில் போகுது, இதனாலே விபத்து ஏற்படுது. எனவே நம்ம ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் காரை விட்டுட்டு இருசக்கர வாகனத்தில் வந்தீங்கன்னா, இந்த சின்ன மாநிலத்தில் எவ்வளோ மோசமான ரோடு இருக்குது, எவ்வளோ அதிவேகத்தில் வாகனம் போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து நாங்கள் ஹெல்மெட் போட ரெடி, நீங்கள் தயவுசெய்து சாலைகளை போடுங்கள் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கையில போன்னு ஜொலிக்குதா, டிவியும் ஓசையில் கிடைக்குதா, அவசரமா 1க்கு 2க்கும் ஒதுங்க இடமும் இருக்குதா. இயற்கை என்ன மறுக்குதா?